தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீடு அமைந்திருக்கும் புதுக்கோட்டையில் நமது செய்தியாளர் சிவசக்திவேல் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சிவசக்திவேல், இந்த சோதனையின் தற்போதைய நிலவரம் என்ன? வசந்த் சுப்பிரமணியன், தற்பொழுது நான் இருக்கக்கூடிய அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடானது இலுப்பூரில் இருக்கின்றது. அந்த வீட்டில் தான் நாம் தற்பொழுது இருக்கின்றோம். இந்த வீடுகளில் அவருக்கு சொந்தமான வீட்டில் தற்பொழுது காலை 6 மணியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் 2 பெண் அதிகாரிகள் தலைமையில் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பாக மத்திய பாதுகாப்பு படையினரும் வந்திருக்கிறாங்க. அவருடைய இந்த வீட்டில்தான் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகின்றது. இது மட்டுமில்லாது காலை 6 மணியிலிருந்து இந்த வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வந்த இந்த அதிகாரிகளானவர்கள் தற்பொழுது அவருடைய புது வீடு, இந்த வீட்டிற்கு எதிர்த்த வரிசையில் இன்னொரு வீடு ஒன்று இருக்கின்றது. அந்த வீட்டை தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் காட்டுவார். இந்த வீட்டில்தான் தற்பொழுது அலுவலகங்கள், அவர் சம்பந்தப்பட்ட கல்லூரி அலுவலகங்கள் எல்லாமே இந்த வீட்டில்தான் கோப்புகள்லாம் இருக்கின்றது. இந்த வீட்டிலும் தற்பொழுது தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகின்றது. இந்த வீட்டிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வர்றாங்க. அது மட்டும் இல்லாது இந்த வீட்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய சகோதரர் உதயகுமார், அவருடைய தந்தை சின்னத்தம்பி உள்ளிட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகள் மற்றும் ஒரு அறையில் சோதனை நடத்துவதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாது அதிகாரிகள் சோதனை நடத்துவதற்கு அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டு வருவதாக இந்த ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க, அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. வசந்த், சிவசக்திவேல், எத்தனை மத்திய படை வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்தமான கல்லூரி வீடுகள், அது மட்டுமின்றி அவருக்கு சொந்தமான கிரானைட் குவாரி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகின்றது. இந்த சோதனையில் அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படையினர் சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக 50 பேர் வந்திருக்கிறதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாது தமிழ்நாடு காவல்துறையினரும் இந்த சோதனையில் மத்திய பாதுகாப்பு படையினருக்கும் அதிகாரிகளுக்கும் உடனடியாக ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதாகவும் இந்த சோதனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்தமான வீடு அலுவலகங்கள் நடைபெற்று வரும் சோதனையில் எந்த அசம்பாவிதம் நடைபெறாத அளவிற்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அவருடைய வீட்டில் இருப்பவர்கள் இந்த சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்ற தகவலும் பெற முடிகிறது. சிவசக்திவேல், தொடர்ந்து அவருக்கு சொந்தமான அமைச்சருக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும் கல்லூரியிலும் கூட சோதனை நடைபெற்று வருகிறது. அதன் முழு விவரங்கள் என்னென்ன? அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்தமான கல்லூரியானது புதுக்கோட்டை, அதாவது இலுப்பூர் அருகில் இருக்கக்கூடிய மேட்டுச்சாலையில் இருக்கின்றது. இந்த வீட்டில்தான் அவர்களுடைய அந்த கல்லூரியானது சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. அந்த கல்லூரி பாலிடெக்னிக், கலை அறிவியல், பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இயங்கி வருகின்றது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வர்றாங்க. தனியாக பள்ளி ஒன்றும் அதே வளாகத்தில் இருக்கின்றது. இந்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. இருப்பினும் அவருடைய பள்ளியின் அந்த கல்லூரியின் தாளாளர் சின்னத்தம்பி மற்றும் அவருடைய தந்தை, அவருடைய சகோதரர், இவர்கள் 2 பேர் தான் கல்லூரியை நிர்வகித்துக்கிட்டு வர்றாங்க. அவர்கள் இருவருமே தற்பொழுது வருமானத்துறை அதிகாரிகளின் சோதனைக்குள் கட்டுப்பட்டு உள்ளே தான் இருக்கிறாங்க. வசந்த்.